ஹாய் வீவர்ஸ், நம்ம சேனலில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வீடியோ இது மாம்பழ கேசரி செய்யலான்ட்டு. மாம்பழம் இருந்துச்சு, சரி இந்த சீசனில் தான் மாம்பழ கேசரி அல்வா எல்லாமே செய்யலாம். அதனால் இப்போ நான் அளவாக மாம்பழம் ஒரு 3 கீத்து போட்டு இப்போ அதை அடித்து மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். சர்க்கரை 3/4 கப்பு எடுத்திருக்கேன், ரவை 1 கப்பு எடுத்திருக்கேன், திராட்சை, முந்திரி, ஏலக்காய், நெய். இது எல்லாத்தையும் ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி சீக்கிரமாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நெய் அதில் இருக்குது கடாயில். இப்போ இந்த திராட்சை முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இது முந்திரி வறுத்தாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முந்திரியை எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து ரவையை கடாயில் கொட்டி அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா வீட்டில் இருக்கிற வெண்ணெய் வச்சு தான் நெய் உருக்கி எடுத்தோம், அதனால் அதுலேயே நெய் இருக்குது. அப்புறமா நம்ம நெய் சேர்த்திக்கலாம். அடுப்பை நிறுத்திட்டு ரவையை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா கேசரி இலக்கமாக நல்லாயிருக்கும். நம்ம இப்போ கேசரி ஸ்மூத்தாக செய்யணும். நம்ம அதாவது கெட்டி இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாம்பழம்லாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ரவையை போட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ நம்ம மாம்பழத்தை இதோட சேர்த்திக்கலாம். இது பார்த்தா நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனால தான் இதை செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சோம். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கலர் வந்துடுச்சு. இப்போ சர்க்கரை 3/4 கப்பு, நம்ம ரவை எவ்வளோ எடுத்தோமோ அதில் 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்திக்கலாம். கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுக்கலாம். ஏலக்காய் போட்டுக்கலாம், பொடி செஞ்சுருக்கேன். அது கூட நெய் ஊற்றிக்கலாம். நல்லா இப்போ கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் கலந்து நல்லா சர்க்கரை உருகி நல்லா வேகணும். இப்போ திராட்சை முந்திரியும் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸில் கேசரி ரெடி ஆயிடும். ரொம்ப சுலபமாக செஞ்சுக்கலாங்க. இதெல்லாம் சும்மா ரவையை போட்டு கேசரி கிளறிட்டு இருக்கிறதுக்கு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்சால் குழந்தைகளும் சாப்பிடும். அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சமாக அது போட்டு செய்யலான்னு செஞ்சேன். சரி, செஞ்சு முடிச்சுட்டு அவுட்புட் எப்படி வருதுன்னு உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன். நல்லா சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நாம் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் தான் எடுக்கணும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.